சரி நந்தி ஐயா எண்ணிட்டு ஐயா எண்ணிட்டு ஐயா எண்ணிட்டு எங்கள் ஐயா இன்றைக்கி தான் ஆட்சியில் உட்காந்துருக்காரு. பூமியில் கைலாசத்தில் கைலங்கிரியில் எண்ணிட்டு ஐயா குடும்பமே உட்காந்துருக்கு. குடும்பம் ஆட்சி ஆள்றாருங்க ஐயா. நீதி அரசர் ஆட்சினா எப்படி? டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும், தமிழ்நாட்டு கணக்கு இளைய பையன் புரியுதா? டெல்லி மகாராஷ்டிராவில் மும்பையில் பொம்பளை பிள்ளைக்கு, அங்கே பொம்பளை பிள்ளைக்கு ஆட்சி ஆளுது. இங்கே தமிழ்நாட்டில் கடவுள் ஆட்சி ஆளுதார். பையன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இளைய பையன் பார்க்கணும் ஆட்சி ஆளுறது. எங்கள் அப்பா எப்படி ஆளுதார், நீதி அரசர் எப்படி ஆட்சி ஆளுதாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும் இளைய பையன். மூத்த பையன் கழுத்தில் அக்குருஷமாக அப்படியே ஜம்முன்னு அப்பாவுக்கு தகப்பனுக்கு அந்த நாகத்தோடு இருப்பான். அஞ்சு தலை நாகத்தோட கழுத்தில் சிவன், ஈஸ்வரன், பரமசிவன், பார்வதி குடும்பத்துக்கு பையன், மூத்த பையன் கழுத்தில் கிடப்பான் மூத்த பையன். அதே மாதிரி கொடை பிடிச்சிருப்பான். தாய் தாப்பனுக்கு கொடை பிடிச்சி அந்த கொடை நிலையில் தான் ஈஸ்வரன் பரமசிவன் குடும்பமே ரதத்தில் போய் வருவாங்க. உலக நாடு முக்கால் சத்தியம் தொலைஞ்சான் ஆட்சியாளர். நீதி அரசர் ஆட்சியில் உட்காந்துட்டார். இந்த கணக்கு போட்ட அப்புறம் நீதிமன்ற கோர்ட்லேருந்து வளர்ந்து கேட்கல அப்படின்னா பெரிய சிக்கல் விட்டுருவார். ஆட்சியாளர் முதலமைச்சர் ஆட்சி வச்சு நாசம் பண்ணி வச்சுட்டான். இது என்ன கணக்கு? நீதி அரசர் நீதிமான் 2 கணக்கில் இன்றைக்கி உட்காந்துருக்கார் ஆட்சியாளர். தமிழ்நாடு முதல் கணக்குன்ட்டார் ஐயா போட்டார். முதல் கணக்கு தமிழ்நாடு.